வளைவு ஆடிகள் அப்படின்னா என்னன்றதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணோம் பார்த்தோம். இது என்ன ஆடிப்பா? குழி ஆடி. இதை திருப்பினீங்கன்னா குழி ஆடி. சரி, இதுல என்னதுதான்? குழி ஆடி. இது குழி ஆடி. இப்போ குழி ஆடியில் நீங்கள் ஒரு பிம்பத்தை வைக்கிறீங்க அப்படின்னா எப்படியெல்லாம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுது தெரியும் அப்படின்றத இவங்க சொல்ல போகிறாங்க. சரியா? சொல்லுங்க. இப்போ இதில் நீங்கள் வளைவு மையம் எதுன்னு சொல்லுங்க. வளைவு மையம். இப்போ இதனுடைய வளைவு இன்னொரு இங்கே இருக்கு இல்லையா? பாருங்க, இதனுடைய சென்டர் பாயிண்ட் தான் என்னது? எது இப்போ வளைவு மையம்? சென்டர். இதனுடைய ரெண்டுத்தினுடைய கோலத்தினுடைய சென்டர் தான் என்னது? வளைவு மையம். ஆடி மையம் எதுப்பா? ஆடி மையம்ன்றது அதனுடைய எட்ஜில் இருக்கக்கூடிய இதோ இல்லைங்களா? இதுதான் ஆடி மையம். இது வந்து என்னது? இப்போ முழுசா முடியும் பொழுது இது ஃபுல்லா வந்தது இல்லையா? இதுதான் என்னது? வளைவு மையம். இப்போ வளைவு மையத்துல வளைவு மையத்துக்கு என்ன பேர் சொன்னீங்க? சி ஆல குறிக்கிறோம். சி ஆல என்ன பண்றோம்? குறிக்கிறோம். சரியா? வளைவு ஆரம் அதிகரிக்க அதிகரிக்க வளைவு அந்த மையம் என்ன ஆகும்? குவிய தொலைவு. அன்னைக்கு கணக்கு போட்டோம் இல்லையா? கணக்கு போட்டோம் இல்லையா? அப்போ வளைவு மையத்துக்கும் அந்த ஆடி மையத்துக்கும் இடைப்பட்டது தான் என்னது? வளைவு ஆரம்.